வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று ஆளுநர் ஆர்.என். ரவியின் உரையுடன் தொடங்குகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் உரையில் அரசின் கொள்கைகள், அரசு செயல்படுத்திய திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என தகவல். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம். தேர்தல் பணி, கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். பாஜக தேசிய தலைவராக இன்று பொறுப்பேற்கிறார் நிதின் நபீன். பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் சந்திப்பு. பிரதமரின் தமிழக வருகைக்குள் தொகுதி பங்கீடு, என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. மூன்று நாட்கள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சரும் தமிழக மாநில தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல். பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி உடன்படிக்கை கையெழுத்தாக உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அணைகளே கட்டவில்லை என்பது மிகப்பெரிய பொய். திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 43 அணைகளின் பெயர்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இப்படி 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு நீர்வளம் பெருக்க பல நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம். பேரறிஞர் அண்ணா பற்ற வைத்த அறிவு தீ இன்று வரையில் எரிந்து கொண்டிருக்கிறது. தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்று கூட பலர் அச்சத்தில் நடுங்குவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. விருதுநகர் கலைஞர் திடலில் பிப்ரவரி 7ஆம் தேதி திமுக தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளதாக தகவல். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று கூடுகிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து முக்கிய தலைவர்கள் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தவேக சார்பில் இன்று தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை கூட்டம். பல்வேறு தரப்பினரின் கருத்துகள், தேவைகள், தரவுகளை பெறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என அறிவிப்பு. தவேக தலைவர் விஜயிடம் 2வது முறையாக சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. கரூர் சம்பவத்தன்று தாமதமாக வந்தது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்த அதிகாரிகள். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ நடத்திய 5 மணி நேர விசாரணை நிறைவு. டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் விஜய். ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பு பெறாமல் விடுபட்டோருக்கு
இன்று முதல் மீண்டும் வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. காலமுறை ஊதியம், பணிக்கொடை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தல். பெருகி வரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் முறையில் பாதிக்கப்பட்டவர்களாக பெண்கள் உள்ளனர். நவீனத்துவம் மற்றும் கலாச்சாரம் என்ற வலையில் பெண்கள் சிக்கிக் கொள்கின்றனர். திருமணம் செய்வதாக கூறி இளம்பெண்ணை ஏமாற்றிய இளைஞரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி கருத்து. திருச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா பங்கேற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்ட மேடை சரிந்து விழுந்து விபத்து. நல்வாய்ப்பாக காயங்களின்றி உயிர் தப்பிய அதிமுக நிர்வாகிகள். அரசின் எந்த உதவித் தொகையும் பெறாத 21 வயது முதல் 55 வயதிற்கு உட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு உரிமை தொகை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜை சீசனுக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று அடைப்பு. இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. அரசு முறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்தார் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் நஹ்யான். டெல்லி பாலம் விமான நிலையத்தில் ஆரத்தழுவி வரவேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி விமான நிலையத்தில் இருந்து காரில் அருகருகே அமர்ந்து இருதரப்பு உறவு குறித்து UAE அதிபருடன் பிரதமர் மோடி பரஸ்பரம் பேச்சு. எனது சகோதரனின் இந்திய வருகை ஐக்கிய அரபு அமீரகமுடனான நட்புறவை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக நிகழ்ச்சி பதிவு. டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இருநாட்டு உறவுகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் குறித்து பிரதமர் மோடி மற்றும் UAE அதிபர் முக்கிய ஆலோசனை. இரு நாடுகளுக்கிடையே முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தகவல். இருதரப்பு உறவு குறித்து போலந்து துணை பிரதமர் ரதோஸ்லாவ் உடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், பொருளாதாரம் குறித்து டெல்லியில் முக்கிய ஆலோசனை. மத்திய பாஜக அரசும் RSSம் நாட்டில் அதிகார மையப்படுத்துதலை ஆதரிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி அதிகார பரவலாக்கத்தையே விரும்புவதாகவும் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரம்மாண்ட பேரணி. பாஜக தலைமையிலான மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக கூறி முழக்கம். பீகாரில் அரசு
மருத்துவமனையில் பாதுகாவலர்கள் புடைசூழ புகைப்பிடித்தபடி சென்ற ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் எம்எல்ஏ. கொலை வழக்கில் கைதானவர் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ வைரல். காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் பழைய வாக்குச்சீட்டு முறையில் உள்ளாட்சி தேர்தல் இவிஎம் மீது காங்கிரஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அமெரிக்காவின் மிக்சிகன் மாநிலத்தில் வீசிய பனி புயல் காரணமாக ஏற்பட்ட சங்கிலி தொடர் விபத்து. 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதோடு சில கார்கள் சறுக்கி பள்ளத்தில் இறங்கியதால் அதிர்ச்சி. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி அபார வெற்றி. 61 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி அசத்தல். விராட் கோலியின் மன உறுதி மற்றும் ஆட்டத்தை முன்னெடுத்து செல்லும் விதம் குறித்து இளம் வீரர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் விட்டுக் கொடுக்காமல் போராடும் குணம் கொண்டவர் விராட் கோலி என சுனில் கவாஸ்கர் புகழாரம். வரும் 28ஆம் தேதி இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பத்மபாணி விருது. மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகரில் நடக்கவுள்ள அஜெண்டா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கப்படும் என விழா குழுவினர் அறிவிப்பு. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள பிரகிருதி யானையை 6 மாத காலத்திற்கு தத்தெடுத்தார் நடிகர் சிவகார்த்திகேயன். யானைக்கான உணவு மற்றும் பராமரிப்பு செலவுகளை அவரே வழங்குவார் என பூங்கா நிர்வாகம் தகவல்.